துதி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை, தேவ சித்தத்தை அறிகிற அறிவை அறிய முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் அறிய வேண்டும். வாழ்க்கையின் காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எவ்வளவு படிக்க முடியுமோ, அவங்களுக்கு எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ, எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க, உலகத்தில் உள்ள காரியங்கள் இல்லையா, உலகத்தில் உள்ள காரியங்களை அதிகமாய் படிக்க கற்றுக்கொள்ள, எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புகிறார்கள். எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்க இல்லை. சில ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவோ ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்தலை. எப்படியாவது பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளை கடினமான அவருடைய வறுமை சூழ்நிலையின் மத்தியிலும் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்களை நல்லா படித்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும், இந்த உலகத்தில் அவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறாங்க. நம்புறதுனால அவங்க அப்படி செய்கிறாங்க. இப்போ ஓகே, அது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நமக்கு அந்த அறிவை தெளிவை ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு அதிகமாய் தேவ சித்தத்துக்கேற்ற காரியங்களை, தேவ ஞானத்துக்கேற்ற காரியங்களை நாம் அடைகிறோமோ அதை தான் நாம் தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். 15 வயசில் இந்த பைபிளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். 15 வயசுலேருந்து வரியாக வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சூழ்நிலையில் குழப்பங்கள் ஏற்பட்டு நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த சூழ்நிலையில் தான் இந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படைகளை குறித்து நான் தனியாக இங்கே என்ன சொல்லியிருக்கிறது, இங்கே ஆண்டவர் அல்லது இந்த வேதத்தில் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நான் ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்த போது தான் நான் நிறைய ஆழங்களை கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட காரியங்களை என்னெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன்ங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் பைபிள் காலேஜ் போய் படிக்கலை. அது மற்றவங்களுக்கு அதனால் அதை பற்றி என்ன படிச்சிருப்பான்னு தெரியாது. அப்போது அந்த கிருபாசனம் கிறிஸ்துவ சபையில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தது. அந்த சாது ஏசுதாசன், காஞ்சிரக்கோட்டு சாது, அவர்கள் மூலமாக தான் ஆவியானவர் என்னுடைய ஊழிய அழைப்பை சொன்னார். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட வேளையும் கற்றுக்கொள்ளுகிற வேளையும் நீ எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசணும். நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணப்படும். எங்கெல்லாம் இடம் ஆயத்தம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் நான் இப்படி பரதேசியாக சுற்றியே நான் இந்த வேலையை செய்ய முடிகிறது. நான் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், நான் இந்த பைபிளை இப்படியே ஆழமாக வாசித்தேன், ஆராய்ந்தேன், கற்றுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் நான் நடந்து வர இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன்ங்கிறது அந்த சாதுவுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், இதோ வந்திருக்கேன், பைபிள் படிச்சிருக்கேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இவ்வளோ தான் தெரியுமே தவிர இந்த அளவு நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவில்லை. அதுதான் அந்த வார்த்தை. நான் பைபிள் தான் வாசித்தேன், அதை தான் ஆராய்ச்சி படித்தேன். நீ பைபிளில் படித்த காரியங்களை எல்லா இடத்துலையும் பேச வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லலை. அதான் கவனம். நீ பைபிளில் படித்த விஷயங்களை நீ எல்லா இடத்திலும் பேச வேண்டும் என்று சொல்லலை. நீ என்னிடத்தில் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை, அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை எல்லா இடத்திலும் பேசணும். அது அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை பார்த்தீங்களா? வேதத்தை வாசிக்கிறோம், ஆராய்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு எனக்கு படிக்கணும், நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். இப்படி தான் அந்த சூழ்நிலைகளில் துணிஞ்சு வந்து விட்டேன். இன்றைக்கும் துணிஞ்சு தான் போகிறதான், துணிஞ்சு தான் பேசுவோம். அதை தேவன் எவ்வளவு கவனமாய் கவனித்து கொண்டிருந்து, நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு, நான் பைபிள் காலேஜ் படிக்கலை, ஒரு பிரசங்கியாருக்குள்ள அந்த மாதிரி தகுதி என்கிட்ட இல்லை. நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசணும். அல்லேலோ. ரொம்ப கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. நான் பல இடத்துலையும் அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு கொஞ்சம் சோர்வான ஒரு சூழ்நிலை. அது என்ன சோர்வான சூழ்நிலைன்னு சொன்னால், நான் இந்த பைபிளே படித்து வசனத்தில் போனவன் இல்லையா, எனக்கு சபைகளுடைய பாரம்பரியங்கள் தெரியாது. சிஎஸ்எஸ் சபைக்கு ஒரு பாரம்பரியம், பெந்தைக்கோஸ்து சபைகளுக்கு ஒவ்வொரு சபைக்கும், சிபிஎம்முக்கு ஒரு பாரம்பரியம், மலவளைக்கு ஒரு பாரம்பரியம், இயேசு நாமம், அப்புறம் வேறு லூதரன், நிறைய இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது இதை நேரடியாக படித்து ஆராய்ஞ்சு படித்த விஷயந்தான் தெரியும். ஸோ இதுதான் நான் பேசுகிறது வழக்கம்.
அப்போ என்னுடைய ஊழியத்தை அனுபவிக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாம் இது ரொம்ப ஆழமான சத்தியம், இந்த அளவு நம்ம தெளிவாக கேட்கல, போதக சமர்த்தன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அந்த சபை எல்லா ஊழியங்களிலும் என்ன போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் அந்த சபைக்கு போகணும், எங்கள் சபை இங்கே இருக்குது, இப்படி போகணும் அப்படி போகணும். ஏன்னா அந்த வேத வசனத்தை பகுத்து ஆழமாய் போதிக்கிற ஒரு அழைப்பை தந்திருக்கிறதை என்னை சுற்றி இருக்கவங்க தானாக கண்டுகொண்டாங்க. அப்படியே பயன்படுத்துவோம். ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுவேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். அங்கே சுற்றி வளைக்க எனக்கு தெரியாது, வளைக்கக்கூடாது. ஓகே, அது எப்படி புரிஞ்சுக்கிங்களோ அதை எடுத்து விட்டுருவேன். ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு போதக சமர்த்தன் என்று எனக்கு பட்டம் தந்த ஒரு முதிர்ந்த போதகர், அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் என்கிட்ட சொன்னார், இப்படி நம்ம நேரடியாக பிரசங்கம் பண்ணால் நமக்கு சபை கட்ட முடியாது அப்படின்னு சொன்னார். வேறு ஒன்றும் சொல்லலை, போதக சமர்த்தன்னு சொன்னதும் அவர் தான். இப்படியே பேசினா நமக்கு சபை கட்ட முடியாதுன்னு சொன்னதும் அவர் தான். எனக்கு ரொம்ப துக்கம். என்னோடய சீனியர் பாஸ்டர் நான் எந்த பகுதியில் தப்பு பண்ணேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் திருத்திடுவேன், சின்னவன் தானே நான் திருத்திடுவேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதையும் சொல்ல மாட்டார். ஏன்னா பெரும்பாலும் எனக்கு எதிராக பேசுகிறதுக்கு நான் எல்லா வசனம் வச்சு வரிசையாக பட்டியல் போட்டு பேசுகிறேன். அது எல்லா இடத்துலையும் பேசுகிறதுனால நான் ஒன்று பேசின விஷயத்தை தப்புன்னு சொன்னால் அந்த வசனம் எல்லாம் தப்புன்னு ஆகிரும். அதுதான் பிரச்சனை. அதையும் சொல்லலை. எனக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப துக்கம்னா ரொம்ப துக்கம். என்னடா இது? நான் கேட்டேன், பாஸ்டர் சபை கட்டுறதுன்னா வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுன்னா வேறா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சபை வச்சுருக்கிறேன். இப்போ சிஎஸ்காரங்கன்னு ஒன்று, கத்தோலிக்கல் ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபதேசம் வச்சுருக்காங்க. அது வேறா இல்லை தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு போகணும் இல்லையா, அது வேறா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொல்லலை. எனக்கு ரொம்ப துக்கம். நான் வீட்டுக்கு போய்விட்டேன். அப்போ நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் உமட்ட படித்தேன். ஏன்னா எங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கும்போதே நான் இந்த பைபிளை படிச்சுட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டேன். எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரும், பாஸ்டர் பைபிளில் இப்படி தானே இருக்குது, நம்ம சபையில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, சிஎஸ்ஐ நாட்டேர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற சரிதான் தம்பி, பைபிளை நேரடியாக படித்தா இப்படி தான் நமக்கு ஒரு புரிதல் வருது, அது உண்மை, சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லா சபைகளும் அந்தந்த சபைக்குன்னு ஒரு பாரம்பரியம் வச்சுருக்காங்க, ஒரு மரபு வச்சுருக்காங்க, அவங்க ஒரு டைப்பில் போகிறாங்க. நாம் நம்முடைய சிஎஸ்ஐ சபைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, ஒரு மரபு, அதிலே செல்லுகிறோம்னு சொன்னார். நல்லா கவனிச்சிங்களா? அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பாரம்பரியம் டீட்டெயில்டாக சொல்கிறார். பெந்தெகோஸ்தே சபை ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் இப்படி எனக்கு அப்போ இப்படி நிறைய சபை பாரம்பரியம் இருக்குது தெரியாது. அப்போ நான் சின்ன பையன், 15 வயசு. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் இப்படி நிறைய பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லுகிறீங்க, இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னா இதில் எந்த பாரம்பரியத்திலோடி போனோம்? இதுதான் எனக்கு பிரச்சனை. உங்கள் ஆவணம் தோல்ற மாதிரி ஒரு பாரம்பரியம் வச்சுக்கிறான். இப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு போனால் நான் என்ன செய்யணும்? அல்லது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த பைபிள் தானே நம்ம எல்லாரும் வச்சுருக்கோம், ஒரு பைபிள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதில் இருக்க மரபு வழிமுறை பாரம்பரியம் இப்போ எங்கே இருக்குது அதை சொல்லுங்கள், சரியா என்ன இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும் பாரம்பரியம் தான் வச்சுருக்கிறாங்க, நம்மளும் பாரம்பரியம் தான் வச்சுருக்கோம், ஃப்ராங்காக சொல்லியாச்சு. அப்போ இது எங்கே இருக்குது? அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அவர் சொன்னார், தம்பி நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு என்று வேதம் நமக்கு அனுமதி அளிக்குது. நீ பைபிளை வாசி, ஜோமன், உனக்கு என்ன நிச்சயம் தர்றாரோ நீ அதில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி தான் நமக்கு அனுமதி இருக்குது, ஸோ நீ செய்யலாம் என்று சொல்லி ஜோம் பண்ணி ஆசீர்வச்சிட்டு போயிட்டார். இப்படி தான் நான் பைபிளை விலாவாரியாக ஆசித்து இதில் நான் என்ன புரிஞ்சுக்கணும் அதில் தான் நான் நிற்கிறது வழக்கம். கத்தோலிக்க கிறிஸ்மேட்டிக் சென்டரில் நான் பேசுகிறேன், லுதரன் சர்ச்சில் பேசியிருக்கேன், இயேசு நாமம் என்கிற சபையில் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அனுமதி ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். அப்புறம் எல்லா பெந்தெகோஸ்தே சூழ்நிலைகளில் நான் நிற்கிறேன், தெரு பிரசங்கத்தில் நிற்கிறேன், குழு கூடுகைகளில் பல சூழ்நிலை விசித்திரமான தெரு எல்லாம் நிற்கிறேன். ஸோ எல்லா இடத்திலும் ஒரே சத்தியத்தை பேச வேண்டும். அது சம்மந்தமாக கேள்விகள் சந்தேகம் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கம் சொல்லிடுவேன். ஈஸியாக நான் ஓடி போகிறோம் கிடையாது, பக்கமாக புஸ்தகம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், எதுக்கு விளக்கம் இப்படி, எதுக்கு விளக்கம், அது எனக்கு தேவன் கிருபை தந்தார். நீங்கள் நெட்டில் போனால் கூட ஒரு 450க்கு மேலே பிரசங்கம் இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு அவங்க வேதம் படிச்சிருக்கேன், அது ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தனியாக பிரசங்கம் பண்ணுறேன். அவங்க வேதத்தை வச்சு என்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுடைய வாய்ஸில் எங்களுக்கு செய்தியை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் வரக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன மெசேஜஸ் ஆட்டு அவங்க குரான் வசனம் பைபிள் வசனம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்கு, இது எது சரியாக இருக்கும் எல்லாம் நான் நிறைய பேசுகிறேன். ஓகே, எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, நமக்கு ஒரு ஆயுளை தேவன் தம்மை அறிந்து கொள்ளும்படி, தம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படி, தாம் வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தான் முதல் வாய்ப்பு கொடுக்குறார். சரிதானே? நீங்கள் என்னத்தை படித்தாலும் இந்த சத்தியத்தில் நமக்கு ஒரு
ஒரு தெளிவு, ஒரு உறுதிப்பாடு, அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையான அனுபவங்களை அடைய முடியாது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? நீங்கள் காலேஜ் எல்லாம் போய் பிஹெச்டி டாக்டரேட்லாம் நிறைய படிக்கலாம், இது பரலோகத்துக்கு வராது. சரியா? இது உலகத்தோட மண்ணோட நின்றுரும். பரலோகத்துக்கு போகிறது நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அது நீங்கள் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! வசனம் கிளியர், நீங்கள் குறித்து வைங்க. கொலோசையர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடைய வேண்டும். நிறைய அறிவுகள் இருக்கிறது, அந்த அறிவை பற்றி பேசலை. சிருஷ்டித்த தேவனுக்கு ஒப்பான சாயல், அவருடைய சமூகத்தில் போய் சேர்வதற்கு நமக்குள்ளே வர வேண்டிய சாயல், அது கிறிஸ்துவின் சாயல் அல்லது கிறிஸ்துவின் நிறைவான சாயல் என்றெல்லாம் நம்ம வசனங்களை பார்க்குறோம். ஆக நம்முடைய காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை இதற்கு தான் பிரதானமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்ல, ஏன்னா உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் வர்றதில் அப்படி போகிறோம். உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாலெட்ஜ் இஸ் பவர். சரிதானே? அறிவே சக்தி. நாலெட்ஜ், உலகத்தில் உள்ள நாலெட்ஜில் அந்த கரண்ட் பவர் சப்ளை எப்படி செயல்படுத்தணும், டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த ஃபோன் பண்ணுறோம் செல்ஃபோன் சிஸ்டம், இது எப்படி, ஏரோப்ளைன் சிஸ்டம், ஏரோடைனாமிக், இல்லை ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் ஒரு நாலெட்ஜ் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. திஸ் இஸ் திஸ். அந்த அடிப்படையில் செயல்பட்டு தான் அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. உண்மை, சந்தேகம் கிடையாது. உலகத்தினுடைய அறிவிலே உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இது மாதிரி பரலோகம் இல்லையா, தேவ ராஜ்யம்னு சொல்லுது, தேவ ஞானத்தின் நாலெட்ஜ் ஆஃப் ஹெவன் அல்லது ஹெவன்லி விஸ்டம்னு சொல்லலாம், அந்த அறிவில் அது செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அறிவை, அந்த ஞானத்தை, அதாவது என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும் அங்கே பிரசங்கி சொல்லுவான் இல்லையா, அந்த நீதிமொழிகளில் அந்த ஞானம்னு சொல்கிறது தேவ ஞானம். இங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5 நான் படிக்கிறேன், அல்லது 4 படிக்கிறேன். உங்கள் விசுவாசம் தேவனுடைய மனுஷனுடைய ஞானத்திலே அல்ல. அந்த வார்த்தையை தெளிவாக பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் இருந்தால் அது மண்ணோட முடியும். தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். என் பேச்சு, என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் கன்ஃபார்ம்டு, உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பு தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார். அப்போ ஞானம் புரியுது இல்லையா? உலக ஞானம் அது எங்கே முடியும்னு தெரியும், ஓரளவு அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை, பயன்படுகிறது. ஆனால் அதுக்கு ஒரு டெர்மினேஷன், ஒரு முடிவு இருக்கிறது. இல்லையே, அது செயல்படாது. மருத்துவ ஞானம் ஒரு கட்டத்தில் செயல்படாது, விஞ்ஞானம் ஒரு கட்டத்தில் செயல்படாது, ஸ்டாப் ஆகிரும். என்னன்னு தெரியலை, கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஆமாம் வைரஸ் ஏறிட்டுன்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். ஸோ இப்படி அதுக்கு ஒரு எல்லர். அதை தாண்டிய நிலையில் வரும்போது தான் நாம் மனுஷன் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் வர்றான். ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் அப்படிங்கிற நிலை இருக்கிறனால இங்கே வருகிறான். இங்கே வந்து அது வியாதியாக இருந்தால் சுகம் கிடைக்குது, பிரச்சனையில் பரிகாரம் கிடைக்குது இல்லையா? ஒரு தடவை சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல காரியத்தை சரி பண்ணுறாரு இல்லையா? அப்போ தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ அதிகாரம், தேவ வல்லமை என்ற விஷயம் இருக்கிறதுனால தான் நாம் இந்த தெய்வீக காரியங்களில் மனசை செலுத்துகிறோம். சரிதானே? ஐடியா இருக்கா? சரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை சம்பாதிச்சாலும் இந்த தேவ ஞானத்தை, இந்த தேவ ஞானம் என்று சொல்வது பரலோக தேவனை குறித்த அறிவு, நம்முடைய ஆத்மாவை குறித்த அறிவு. சரிதானே? அப்போ இப்படி தான் நான் ஸ்ட்ரைட்டாக ஆராய்வேன். இப்போ நமக்கும் தேவன் அந்த கிருபை தந்திருக்கிறேன். அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை இடையிலேருந்து அப்படி தான் வரணும் அப்படி சொல்லிட்டார். நான் போய் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு இதை வாசிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், படித்தேன், நீ தைரியமாக பேசுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு முன்பு தெரியாத ஆளில் வச்சு சொல்லியாச்சு, நான் அதை பேசி கொண்டு வர்றேன். இந்த சீனியர் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, தப்புன்னு சொன்னால் சொல்லித்தரோன்னு கேட்டால் அதையும் செஞ்சார்ல, அது அதை விட வருத்தமாக இருக்குது இல்லையா? திருத்தணும் இல்லையா? நம்ம பிள்ளைகள் நான் என்னம்மா தப்பு செய்தேன்னு கேட்டால் நம்ம திருத்தணும் இல்லையா? அதையும் செய்யாமல் விட்டார். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உமக்கு வேலை செய்யணும், சரிதான், இப்படி அடுத்த ஆளுகளுக்கு மேடையில் போய் வேலை செய்ய போனால் இப்படி என்னத்தையாவது என்ன சொல்லு அவனே நமக்கு புரியலை.
எனக்கு நான் வீட்டில் இருக்கேன், யாருக்கு நான் நம்முடைய காரியத்தை பேசணுமோ அந்த ஆளை எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு எழுதியிருக்குல்ல, கூட்டிகிட்டு வரங்க, நான் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலை. அப்படி ஆண்டவரோட சண்டை, நீர் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம், எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடித்தம் இல்லை. இது ஆண்டவருடைய வேலையானாலும் அவர் விரட்டுறதுனெல்லாம் போடணும். ஈஸியாக சொந்தக்கார வீடுகளுக்கு கூட போக மாட்டேன், அதான் எனக்கு இயல்பு. வேலை இல்லை, இப்போ எங்கெங்கெல்லாமோ போய் நிற்கிறேன். சரி இருக்கட்டும். அப்போ அப்படி ஒரு 2 வாரம் போயிடுச்சு, நான் ஒரு இடத்துக்குமே போகல. எனக்கு இதில் ஒரு தெளிவான விட தெரியணும், நான் என்ன தான் செய்யணும். இப்போ போட்டு என்னை குழப்புறாங்க. இப்படி இருக்கும்போது என் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். சொந்தக்கார வீட்டுக்கு போய் அது சனிக்கிழமை நினைக்கிறேன். போன இடத்துல அங்கே தங்க வேண்டிய ஆயிடுச்சு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நான் ஒரு இடத்துக்கும் கூட்டத்துக்கு போகாமல், பிரசங்கத்துக்கு ஊழியத்துக்கு போகாமல் கிடக்கிறேன். யாருக்குமே தெரியாது, எனக்கு என் மனைவி என் வீட்டுக்குள்ளே தான் தெரியும், வேற யாரும் வெளியே தெரியாது. நான் என்ன செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமை சோமா விடிய விடிய கிடந்து உறங்குறேன். அப்போ அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்ன பிரசங்கியாரு ஊழியத்துக்கு போகலையா, கள்ளம் அடித்தா கிடக்குறீன்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியாதுல்ல, நான் எனக்கு அவர்கிட்ட சொல்ல முடியாது, இது யார்கிட்டமே சொல்லக்கூடிய இஷ்யூ கிடையாதுல்ல. ஆமாம் போகல அப்படின்ட்டு மரபக்கம் திரும்பி படுத்துக்கிட்டேன். இவர் சொல்லார், எனக்கு கை காலெல்லாம் வலியாக இருக்குது, பிரசங்கியாரே கள்ளம் அடித்து தான் கிடக்காரு, நமக்கும் கொஞ்சம் நேரம் போய் உறங்கும். இவர் உறங்க போயிட்டார். இவர் உறங்க போனால் எனக்கு உறக்கம் வராது. ஏன் உறக்கம் வராதுன்னா, நான் போகாமல் கிடக்கிறேன்னா எனக்கு ஆண்டவருக்கு இடையில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன வைத்து அவருக்கும் இடரலான மாதிரி ஆகுதில்ல. அதனால் என்ன செய்கிறது, கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தேன், எனக்கு தூக்கம் வரல, கஷ்டமாக இருந்து உடனே எழும்பினேன். அவரை கூப்பிட்டேன், ஓய் எழும்போம் வாரம் போ கூடத்துக்கு போ. அவர் உடனே கிண்டல் அடித்தார், என்ன பிரசங்க யார திடீர்னு ஒரு மனம் திரும்பதில் வந்திருக்கும் அம்மாக்கு அப்படிலாம் கிண்டல்லாம் அடிச்சுட்டு, சரி அதெல்லாம் இங்கே இருக்கட்டுப்போம். அவர் எங்கேயோ எனக்கு தெரியாதுல்ல, அவர் இந்த கூட்டத்துக்கு பாருங்க தெரியாது. அவருக்கு பின்னால் இப்படி டைம் எல்லாம் லேட் ஆகி சைக்கிளில் பேக்கில் இருந்து போகிறோம். அப்போ போனால் அவர் ஒரு சபைக்கு போகிறார், அது அவருக்கு சபை எனக்கு தெரியாது. இங்கே ஏற்கனவே பிந்தியாச்சு, இங்கே ஆள்லாம் நிரம்பிட்டு இல்லை, முன்னால் இடம் இருக்காது. பேக்கில் அந்த கடல் ஓலை செட்டு போட்டிருக்காங்க, கடல் மணல் போட்டிருக்கு. நான் பேக்கில் உட்காந்துருக்கிறேன். பேக்கில் எல்லாம் ஆராதனை நடந்துகிட்ருக்கு, நான் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு இருக்கும்போது ஆராதனை எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஜெபம் வராது. ஏன் ஜெபம் வராதுன்னா, எனக்கு திருப்பியும் சண்டை. அந்த காட்சியை அப்படி பார்த்தேன். நான் முன்னால் அந்த பாஸ்டர் என்ன முன்னால் தான் உட்கார வைப்பாங்க, இங்கே இருக்கவே விட மாட்டாங்க, அங்கே இருந்தாலும் இங்கே இருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் உட்காரணும், இங்கே தான் 2 பிரசங்கம் பண்ணேன். இப்போ எப்படி இருக்குது, நான் பேக் அத்தத்தில் இருக்கேன், சரிதானே. நான் கேட்க, ஆண்டவரே நான் என்ன தப்பு செய்தேன், ஏன் இப்படி என்ன டீப் ப்ரமோட் பண்ண மாதிரி இல்லை, கீழே இறக்கி வச்சது மாதிரி தானே இந்த காட்சி இருக்குது, இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன். மனுஷன்ட்ட மாஸ்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, உமாட்ட கேட்டால் நீரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்ன தான் செய்யணும், என்ன இது வேணும்னே மிதிக்கிறது மாதிரி இருக்குது, என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஜெபிக்க முடியலை. நான் அப்படியே ஆடி ஆடி அப்படியே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள வல்லமை இறங்கிடுச்சு. இறங்கி அது எனக்குள்ள பேசுது, நீ முன்னால போய் உட்காரு, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், நீ முன்னால போய் உட்காரு, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். நான் சொன்னேன், இது சரி வராது. நான் பிரசங்கம் பண்ணோன்னா இங்கே உள்ள பாஸ்டர் வந்து அது சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், நான் போய் பின்னால் தான் உட்காருவேன். பாஸ்டர் வந்து கேட்பாரு, என்ன புதுசாக இருக்குது, நீங்கள் ஊழியக்காரரா, அவங்கள பார்த்தா நான் சாதா சட்டை தான் போட்டிருப்பேன், வெள்ளை சட்டை போட்டிருப்பேன், இப்படி கூட போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஊழியக்காரர் மாதிரி இருக்குது நீங்கள் ஆமாம் நான் சுவிசேஷ வேலை செய்வேன், அப்போ இங்கே வந்துருங்க, அங்கே இருக்கக்கூடாது என்ன பிரசங்கம் பண்ணுங்கன்னு பிரசங்கர் ஆக்கிட்டாங்க. இப்படி தான் எனக்கு நடந்து. அப்போ இதையே நான் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணோன்னா இந்த பாஸ்டர் வந்து முன்னால் வந்து உட்காருங்க, நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். அப்படி தானே, எனக்குள்ளே பேசுகிற அவருக்குள்ளேயும் பேசுகிறார்ல, அதானே நியாயம். அப்படி வல்ல கடிச்சிட்டு ஆடி ஆடி இருந்தா ஒரு ஆள் வந்து என் முதுகில் எப்படி அடிக்கிறார். ஆராதனை உச்சக்கட்டமாக நடந்துட்டு இருக்க நேரம் 3 மாட்டெல்லாம் தாண்டி போயாச்சுல்ல, அடிக்கிறார். நான் இப்படி திரும்பி பார்த்தா வெள்ளை போட்டிருக்கார், தாடி வச்சிருக்காரு. நான் பயந்துட்டேன் திடீர்னு, என்னடா நீ தான் என்ன இப்போ ஒரு சத்தம் வேற பேசுது, இங்கே வெள்ளை தாடியில் ஒரு ஆள் நிற்கணும், பயந்துட்டேன். அவர் இப்படி சொன்னார், கையை காட்டுறாரு, இப்படி எலும்புன்னு ஸ்டாண்ட் அப்னு கை காட்டுறாரு. காட்டிட்டு எலும்பு முன்னாலே போய் உட்காருன்னு கை செய்க காட்டுறாரு. அப்படியா, எனக்கு விளங்கிட்டு நான் உடனே, ஏன்னா வழக்கமாக இது நடக்கிறதில்ல எனக்கு, நான் போய் உட்காந்துட்டேன். அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. பிரசங்க நேரம் சொன்னார், நம்ம மத்தியில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் இப்போது நமக்கு செய்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். சொல்லி நான் பிரசங்க என்ன விஷயம்னா, இவருக்கு 2 சபை உண்டாம், ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று அங்கே தூரம் கொல்லங்கோடு பக்கம் இருக்குதான். அங்கே காலையில் 8 மணி கூட்டம் முடிச்சுட்டு இங்கே 10 மணி ஆராதனை, அங்கே முடிச்சுட்டு தான் இவர் வருவாராம். நான் இப்படி உட்காந்துருக்கேன், இவர் என் பின்னாலேருந்து இல்லை வரணும், கீழே இருந்து ஏறி வரணும். அதுக்குள்ளே ஆவியானவர்கிட்ட பேசிட்டார், என்ன இருக்கும் ஊழியக்காரன் முன்னாலே உட்கார சொல்லு.
அதுலேருந்து வாரக்குள்ளால அவருக்குள்ள ஆண்டவர் பேசியாச்சு. உடனே ஆகும், என்ன தெரியாது, முன்ன வந்து தெரியாது, அதில் விஷயம். அவர் உட்காந்துச்சு, நான் பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி முடிச்சு கடைசி ஜபம் நடக்கும்போது அந்த உச்சக்கட்டமாக பாட்டு பாடி முடிப்பாங்க, அதானே பெந்தகோஸ்து சபையில் வழக்கம். ஸோ அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், ஏய் நீ ஏன் இப்போது இப்படி பேசாமல் சுருண்டு படுத்து கிடக்கிறாய்? எப்படிங்க, நீ ஏன் இப்படி பேசாமல் சுருண்டு படுத்து கிடக்கிறாய்? பிசாசு என்ன அழிக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணணும், நான் தான் அவனை உயிரோட வச்சிருக்கேன், நீ தைரியமா பேசு, என்னிடத்தில் கற்றுக்கொண்ட தைரியமா பேசு, எல்லாம் நான் பார்த்துக்கிடலாம். சர்ரா மாதிரி நீ போய்கிட்டே இரு. எகைன் சர மாதிரியா பேசிட்டாரு. எனக்கு நடுங்கி போச்சு. எனக்கு கூட்டிட்டு போன அந்த சொந்தக்காரர் அவருக்கு விஷயம் வழங்கிட்டு இவர் ஊழியத்தை கட்டடிச்சுட்டு கிடந்திருக்காருன்னு அப்பதான் தெரியுது. ஏன்னா பப்ளிக்ல பேசுறாரு. ஓகே, மீண்டும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப துணிஞ்சு, ஆமாம் ரொம்ப வேகமாக, அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் மைண்டே பண்ணுறதில்ல, போயிட்டே இருப்பேன், என் பாட்டுக்கு போயிடுவேன், அது அவர் பார்த்துக்கிடுவார். ஓகே, எதுக்கு சொல்லுகிறேன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரோன்னு கேட்டு நடக்கிறத எவ்வளவு ஆண்டவருக்கு என்ன பண்ணார். நான் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கலை. பல வேளை சீனியர் பாஸ்டர்ஸ் கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் படிச்சிய? ஏன்னா அந்த விளக்கங்கள் ஆழங்களும் பார்க்கும்போது அவங்க எங்கெல்லாம் படித்து தான் வந்திருக்காங்க. அது எங்கே படிச்சிங்க, இவ்வளோ தூரம் எங்கே படிச்சிங்க? ஒன்றும் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணேன், பைபிளை வாசித்தேன், பரிசுத்த ஆவியானவர் படிச்சு தந்துட்டார், பேச சொல்லிட்டார். இல்லை உண்மை சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் கற்பித்து தருகிற அளவு வேற யாரும் கற்பிக்க முடியாது என்று சொல்லி, அது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தானே 3:27 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருங்கள். அல்ல உண்மை சொன்னால் இந்த வேதத்தின் ரகசியங்களை 2000 வருஷத்துக்கு முன்பு, இந்த புதிய ஏற்பாடு 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதுனது இல்லையா, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உந்துதல்னால தான் எழுதினார். சரிதானே? பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும், இப்போ புதிய ஏற்பாடு வருவோம், எழுதினார். அதே ஆவியானவர் இன்னைக்கும் இருக்கிறார். சரியா? அதே ஆவியானவர் மீண்டும் வந்து இந்த வசனங்களுக்கு விளக்கத்தை நமக்கு சொல்லி தராத வரைக்கும் நாம் அதை சரியாக விளங்க முடியாது. நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவ குளத்தில் பாருங்கள், எத்தனையோ பிரிவு இருக்குது. எல்லாரும் ஏதோ பைபிள் காலேஜில் படிக்கிறாங்க. கத்தோலிக்க ஃபாதர்ஸ் ஒரு டைப்பில் படிக்கிறாங்க, சிஎஸ்சிக்காரங்க ஒரு டைப்பில் படிக்கிறாங்க, பெந்தைக்கோஸ்து ஒன்று. ஏன் இவ்வளோ முரண்பாடு வருது? ஒன்றுக்கு ஒன்று எதிரான கொள்கைகள் ஏன் வருதுன்னு சொன்னால், அவங்க ஏதோ சொந்த அறிவிலையோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் படிச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோட படிக்கலை. பல வருஷம் பைபிள் படிப்பாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு லீடிங்கோட படிக்கலைன்னா ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. இல்லையா? எனக்கு அந்த கிருபை வரத்தை ஆண்டவர் தந்தார், ஞானத்தை போதிக்கிற வசனம்ட்டு அந்த ஆவியின் வரங்களில் முதல் வரும். அது தந்ததுனால இதெல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது நான் அதான் சொல்கிறேன்ல, வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்தோன்னா டக்குன்னு அதுக்கு ஞானம் முன்னால் வந்து நிற்குது. அதை உங்களுக்கு பேசுகிறேன். எதுக்கு சொல்லுகிறேன்? அது சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தில் நடத்துவார், நான் சொன்னவளை ஞாபகப்படுத்துவார், அப்படி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவு யாரும் போதிக்க முடியாது. நாங்கள் ஒரு சில விஷயத்தை சொன்னாலும் இந்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அதை உறுதிப்படுத்தணும். அதை சரியான ஒரு விளக்கத்தை தரையிலன்னா உங்களுக்கு முடியாது. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஆகவே இது கவனிக்கணும். என்ன புரிகிறோம்? தேவ ஞானத்தை அடைவது தான் எல்லாத்துலேயும் பிரதானம். இந்த தேவ ஞானம் நம்முடைய மனசில் ஸ்டோர் ஆகும்போது, எந்த அளவு தேவனுடைய சத்தியத்துக்கேற்ற ஞானம் நம்முடைய மனசில் ஆத்மாவில் ஸ்டோர் ஆகுதோ அது ஒரு பெரிய பவர். அல்ல அசைக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சாது சுந்தர் சிங் அவரை ஒரு மந்திரவாதி சோதித்து பார்த்தான். பல ரீதியில் அவரை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணனா முடியலை. அவன் கடைசியில் சொன்ன வார்த்தை, அவர் கையில் ஒரு அது புதிய ஏற்பாடு வச்சுருந்தார், இந்த புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல தேவ சத்தியம் நமக்குள்ளே இருக்கும்போது பிசாசு கொண்டு ஒரு தரம் செய்ய முடியாது. நான் என்னுடைய ஊழியத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னுடைய பழகிறவர்கள் கூட இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிச்சிருவாங்க. எனக்கு ஒரு சகோதரன் உண்டு, பெரிய பாமோய். அவன் அடிக்கடி சேர்ந்து நடக்கிறதுனால ஆழமாக நான் பேச அவன் மௌனமாக கேட்டுக்கிட்டே வருவான். ஏன்னா இது ஆழமானது, எங்கேயும் இவ்வளவு நம்ம கேட்கல. அது அவன் கொஞ்சம் படிச்சுட்டான். இவன் இன்னொரு இடத்துக்கு போனால், எனக்கு ஒரு சொந்தக்காரன், அவன் டிபிஎம் சபை விசுவாசி. டிபிஎம் சபை அவிய ஒரு உபதேசத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. அவனும் இவனும் பேசிகிட்டு இருந்திருக்கான். இவன் அதுக்கு பதிலடி விளக்கத்தை கொடுத்துட்டான். விளக்கத்தை கொடுத்தா அவன் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விளக்கம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை.
அப்படியே அவனுக்கு எனக்கு எதிர்கொள்ள முடியலை, விட்டுட்டு போய்விட்டான். பிறகு வேறு ஆள்கிட்ட சொல்லியிருக்கான், மற்றவன் இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் மற்றவனு கூடயாக நடக்குது. யார்? நகைமையா பிரசங்கியாரு கூடயாக நட. அவன் பயங்கர ஆளாகும். என்னை பற்றி அவனுக்கு தெரியும், அவன் பயங்கர ஆள், சொந்தக்காரன் தானே. அவனுகிட்டேருந்து எல்லாம் படிச்சுட்டான், என்னைய முடக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை இல்லை, அப்புறம் தான் இவன் இதெல்லாம் வெளியே வந்து அந்த ஆள் சொல்லியிருக்கு, மற்றவன் இப்படி சொன்னான், முடக்கி போட்டியாமே, நீ மற்றவன்கிட்ட படித்தாமே, எனக்கிட்ட ஒன்றும் படிக்கலை, எனக்கு ஆவியானவர் தந்தது நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். எதுக்கு சொல்லுகிறேன்? ஒரு மனுஷன், நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரன்ட்ட கொஞ்சம் ஒருத்தர் படித்தது அது எவ்வளவு வேல்யூவாக இருந்திருக்குன்னா, ஆவியானவரோடு இருந்து ஆழமாக படித்தா எவ்வளோ சக்தியாக இருக்கும். பிசாசு ஓடிய போயிடுவான், வரமாட்டான். சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த மார்க்க பேதம் பண்ணுகிறவைய வசன வியாக்கியானம் பண்ணுகிற ஆள் இருக்குது, நான் போய் உட்காந்து 5 நிமிஷம் ஆனோன்னு எழுப்பி போயிடுவாங்களே, இல்லையா, போதும், ஃபினிஷ்ட், அவ்வளோதான். இல்லை இல்லை சார் வேறுங்க பேசுவேன்னா, நோ பையாச்சு. ஏன்னா இங்கே ஆவியானவர், அந்த ஆவி உடனே ஓட்டம் பிடிச்சாச்சு, நிற்காது, இந்த சத்தியத்துக்கு முன்னாடி நிற்காது. எதுக்கு புரிகிறோம்? தேவ ஞானத்தை நாம் கற்று அதில் பலப்படுவதுதான். நாலெட்ஜ் இஸ் பவர்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு அது பவர். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம் தேவ சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். அது தேவ ஆவியானவராலே கற்றுக்கொள்கிறதா ரொம்ப சிறப்பு. அப்படின்னா ஊழியக்காரில் வச்சிருக்கிறாரு, அவங்க கொஞ்சம் கைடு பண்ணுவாங்க இல்லை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். வாத்தியார் புஸ்தகம் இருக்குது, இருந்தாலும் வாத்தியார் சொல்கிறாரு, அதுக்கு மேலே டியூஷன் இருக்குது. அது ஒரு தவறில்லை, அது செய்யலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போதரில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, இப்படி நாம் கற்றுக்கொள்ளணும். ஆகவே இங்கே நான் பல விஷயம் பேசுவேன். எனக்கு ஆண்டவர் தந்த நிச்சயத்தின் அடிப்படையில் நான் எல்லா சூழ்நிலையும் பேசுகிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளம் கேட்கலாம். இல்லை இல்லை, நான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும், நான் பதில் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ டைப் பண்ணுறேன். அப்போ ஃபேஸ்புக்கில் போனால் கூட 2000க்கு மேலே டைப்டு மெசேஜ் இருக்குது. நான் ஒவ்வொருத்தருக்கு பதில் சொன்னது, பல கேள்விகள் வசனங்கள் சொல்ல தயாராக இருக்கிறேன். சரி, இப்போ நமக்கு தேவ சாயல், அந்த தேவ சாயலனுடைய ஒரு பகுதி தேவ ஞானம். அல்ல, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், இல்லையா? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், அதாவது தேவ பிள்ளைகள் புத்தி இல்லாதவையே கிடையாது. பொதுவாக வழக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெந்தெக்கோஸ்தே சபையாரை பற்றி மற்றவிய நினைக்க என்னன்னு தெரியுமா? அதுகளுக்கு விவரம் கிடையாது. என்ன கிடையாது? ஆமாம், அவைய கத்தோலிக்க சபைக்கு போகிறவர்களுக்கெல்லாம் நிறைய விவரம், புத்தி இருக்குது. சிஎஸ்ஐ சபைக்கு போகிறவெல்லாம் ரொம்ப புத்தி உள்ள ஆளுவ. பெந்தெக்கோஸ்தே சபைக்கு போகிற ஆளுகளுக்கு என்ன இல்லையா? விவரம் கிடையாது, புத்தி கிடையாது அப்படின்ட்டு ஒரு 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 கருத்து சமூகத்தில் உண்டு. ஆனால் இங்கே எபேசியர்கள் நிருபத்தில் தானே அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல. 5 எபேசியர் 5:15 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது. பவுல் ஏற்கனவே சொன்னார், நாங்கள் தேவ ஞானத்தை பேசுகிறோம். நீங்கள் அது 1 கொரிந்தியர் 2:12 பிறகு நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். தொடர்ந்து ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், இல்லையா? 1 கொரிந்தியர் 2:12 பிறகு அப்படி போகுது. அப்போ ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். அது ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானித்து அறிய வேண்டியதாக இருக்கிறபடினாலே அதை அறிஞ்சிட மாட்டான். அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை ஓரளவு அந்த ஆவியானவருடைய உறவில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை மனசிலாக்க முடியும். இப்போ புரியுதா? இதுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு அது பைத்தியமாக தெரியும்னு சொல்லியாச்சு, அது அவனுக்கு மண்டைக்கு அது ஒத்து வராது, புரியாது. சரி, அப்போ தேவ பிள்ளைகள்னு சொன்னால் தேவ ஆவியை பெற்றவர்னா நான் அடிக்கடி சொல்லுவது சும்மா கையை காலை உதறது சத்தம் போடுவது மட்டும் கிடையாது, ஞானமுள்ள ஆவியானவர். அல்ல, பெந்தெக்கோஸ்தே கோலத்தில் நிறைய தாறுமாறுகள் நடக்கும். நான் அதெல்லாம் திட்டுவேன், இது என்ன தாறுமாறு, எல்லாம் ஒழுங்கு கிரமமாக இருக்க கிடையாது. அல்ல, மற்ற இது ஒழுங்கில்லாத ஆவி கிடையாது. ஒழுங்கான ஆவியாக இருந்தால், பரிசுத்த ஆவியாக இருந்தால் அது ஒழுங்கு கிரமமாய் நடத்தும். இது ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். பல சந்தர்ப்பத்தில் பெந்தெக்கோஸ்தே கோலங்களில் அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அந்நிய பாஷையும் பேசிட்டு சபைகளுக்குள்ளே வந்து செயல்பட்டு சபையை கிறுக்குத்தனமாய் கெடுத்து போட்ட சம்பவங்கள் உண்டு. அல்ல, உண்டா? உண்டு. நாங்கள் பார்க்கோம், சபையை நாசாக்கி போட்டுறோம். சபை அது வந்து தாறுமாறுகளின் ஆவி, கலகத்தின் ஆவி, பல விதத்தில் இருக்கு. எல்லாம் அப்படி இல்லை. இது பரிசுத்த ஆவினா ஒழுங்கும் கிரமமான ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அல்ல, இதுவரை தெளிந்த புத்தி இல்லாத ஆளுகளுக்கு இங்கே வந்து தெளிந்த புத்தி கிடைக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு
நானும் இன்னொரு பாஸ்டருமா திருவனந்தபுரத்துக்கு ஊளம்பாறைங்கிற இடத்துக்கு போனோம். எந்த இடத்துக்கு? அங்கே ஒரு மனநோய் மருத்துவமனை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஊளம்பாறையில் தான் ஒரு பெரிய மனநோய் மருத்துவமனை இருக்குது. அங்கே போனோம். அங்கே ஒரு நபரை அங்கே யாரோ கொண்டு போக வேண்டிய வந்து கூட்டிகிட்டு போகிறது. அது கூட நான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போக வேண்டியது. உள்ளே போய் பார்த்தா பந்தேகோஸ்தேக்காரர் தான் அங்கே பலர் வந்திருக்காங்க. எங்கே? ஊளம்பாறைக்கு மனநோய் மருத்துவமனைக்கு யார் வந்திருக்குது? அப்போ நானும் அந்த பாஸ்டரும் பேசிக்கிட்டோம். பார்த்தியலா, பந்தேகோஸ்தேக்காரர் தான் இங்கேயே வந்திருக்காவ. ஒரு காலத்தில் மனநோயாளிகளெல்லாம் இங்கே வந்து சுகமானாங்க இல்லையா? தெளிவில்லாதவெல்லாம் இங்கே வந்து தெளிவடைஞ்ச காலம் இருந்து. இப்போ கூட்டத்தில் போய் தெளிவில்லாமல் இருக்கு. அதனால தானே இங்கே வந்து அங்கே தெளிவு கிடைக்காதனால தானே இங்கே வந்து. அதானே பிரச்சனை. சரியா? இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா யாரையும் அர்த்தமாக எனக்கு இல்லை. எங்களுக்குள்ள பார்த்தியலா ஊழியங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குது? அப்போ இப்போ பந்தேகோஸ்தே சபையில் கிரியை செய்கிற ஆவி தெளிந்த ஆபத்தின் ஆவிதானா இல்லையா? அவர் சந்தேகம் உண்டாகுது இல்லையா? நிறைய குழப்பம் நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் சரிப்படுத்தணும். கண்டும் காணாமல் போக முடியாது. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ ஒழுங்கு, கிரமம், தெளிவு, ஞானம், புத்தி இல்லாத ரீதியில் போகக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா வசனத்தையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் தரணும். அப்படி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் எல்லாம் கையை கால உதறது. ஒருத்தனுக்கு மூஞ்சியை ஒருத்தன் பார்க்க மாட்டான், ஒருத்தனுக்கு முகத்தை பார்த்து ஒருத்தன் சிரிக்க மாட்டான். இது என்ன ஆவி சொல்லுங்க நீங்க? இப்போ இந்த சில காரியங்களை சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவாவ. உங்கள் ஆளுகள் இப்படி இருக்குது, லட்சணம் கெட்டு இருக்குது. ஒருத்தனுக்கு 33 கோடி பிரிவு. எனக்கே அந்த பிரச்சனை இருந்து ஞானஸ்நானம் எடுக்க போனோம். எனக்கு குழப்பம் என்னன்னா, எங்கள் ஊர்லேயும் சில சபையில் ஒரு சபைக்கு போகிறவன் இன்னொரு சபைக்கு போகிறவனுக்கு மூஞ்சியில் பார்த்து சிரிக்க மாட்டான். அவிய சபையாரை மட்டும்தான் சிரிப்பு ஆகலாம். இவன் அவனை வஞ்சிக்கிறாவின்னு சொல்லுவான், அவன் இவனை வஞ்சிக்கிறான். அப்போ எங்கள் நாட்டேர் ஏற்கனவே சொன்னார், பெந்தேகோஸ்திலே நிறைய பாரம்பரியம் இருக்குது பார்த்துக்கான்னு. எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தான் பார்க்கேன். அப்போ ஒரு வேளை இங்கேயும் நிறைய பாரம்பரியம், நிறைய ஆவி இருக்குமோ? ஒரு ஆவின்னு சொல்லி இருக்குது. இது ஒரே ஆவியாக இருந்தால் சரி, கொஞ்சம் கூடுதல் குறை இருந்தாலும் இவ்வளோ தூரம் போகாது இல்லையா? அப்போ சந்தேகம். அதனால் நான் ரொம்ப கொஞ்ச நாள் டிலே பண்ணி ஜோம் பண்ணி காத்திருந்து காஞ்சனக்கூட சாதையா பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம். அவர் இந்த காசெல்லாம் கையில் தொட மாட்டார் அப்படிலாம் கேள்விப்பட்டதுனால அவரை பார்க்க போன இடத்துலயாக்கும் அங்கே தான் எடுத்தது இல்லை. அப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் இப்போ சுவிசேஷ பணிக்கு போகும்போது சொல்லு அவள் இப்படி இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், கையில் வேத புத்தகம் இருக்குது, அதை படிங்க. இயேசுவின் வார்த்தை இருக்குது, அந்த மரபில் போங்க. அவருக்கு பாதத்தில் இருங்க, அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் வழிகாட்டல நடங்க. எல்லாமே இந்த சபை இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. எந்த சபை யோக்கியம்னு எனக்கு தெரியாது. நம்ம கையில் நல்ல காலம் ஒரு வேத புத்தகத்தை கையில் தந்திருக்காங்க. இதை வச்சு படிச்சுட்டா தெரிஞ்சு போயிடும் இது வித்தியாசமாக இல்லையா இருக்குது. அப்படி தான் நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இதை வச்சு தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. சரி பண்ணால் பண்ணிடலாம். சரி, இப்போ விஷயம் தேவ ஞானம் நமக்குள்ளே தெளிந்த புத்தி ஞானம். அப்போ ஞானம் மற்றவர்களை போல நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள பார்க்க வேண்டும். பார்த்து காலத்தை நமக்கு தந்திருக்கிற ஆயுசை சரியா பயன்படுத்திக்கணும். இல்லை சும்மா அவர் அங்கோடி சொல்லுவார், இவர் இங்கோடி சொல்லுவாருன்னு எல்லாம் ஓடிட்டு தெரிய முடியாது. இந்த வேதத்தை படி, ஜெபம் பண்ணு. நிறைய இதில் மொழிபெயர்ப்புகள் அதில் எல்லாம் பல வேறுபாடுகள்லாம் இருக்குது. நான் நிறைய ஆராய்ஞ்சவேன். அது அந்தந்த சந்தர்ப்பங்களில் நான் அதை சொல்லுகிறேன். என்றாலும் தூய ஆவியானவருடைய ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்கும்போது அவர் செம்மையான பாதையில் நடத்த முடியும். ஏன்னா பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இந்த தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானமும் நமக்கு தேவை. நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு ஒரு தெளிந்த புத்தியும் ஒரு பரிஜானம், தேவனுடைய ஞானமும் இல்லைன்னா. ஏன்னா நான் தனிமையாகவே பறந்து கடந்து போகிற ஒரு மனுஷன். நான் இதை நிறைய உணர்ந்திருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு தேவ வசனங்கள், ஒரு ஆள் பிரசங்க, நான் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த பிரசங்கத்தை ஒரு பக்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன், மறுபக்கம் எனக்குள்ள வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லையா, இவர் தப்பாக பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா? சில வேளை அப்படி தான். எனக்கு முன்னால் பேச வேண்டியிருந்தால் நான் 2 பேர் பேசணுன்னா அவரை முன்னால் பேசுங்கன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு நான் 2வது பேசி சிலது திருத்துவேன். இல்லையா, இப்படி இருக்கிறது, நாம் இப்படி போனோம் அப்படின்னு. அப்போ தெளிந்த புத்தியும் தேவ ஞானமும் நமக்கு அவசியம். எல்லாமே எல்லாரும் அவையா அப்படி போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவன் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற விஷயத்தில் நிலைத்திரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார். இல்லை ஆண்டவர் நமக்கு தந்த தெளிவில் தான். இன்றைக்கும் அப்படி தான். எத்தனையோ சூழ்நிலை வரும், அவர் அப்படி சொல்லுவார், இவர் இப்படி. அதெல்லாம் எனக்கு கடைசியாக நான் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கிறேன், சிந்திக்கிறேன். ஸோ இந்த வசனம் எப்படி இருக்குது, ரைட், அதில் கன்ஃபார்மில் அப்படியே போகிறோம். இல்லை
என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை சில விஷயம் புரிதல் தவறாக இருந்தால் கூட ஆண்டவர் தப்பு வைக்கிறார். சரிப்பா, நீ இது புரிஞ்சிக்கல, இப்படி போ. ரைட் ரைட் ரைட். இது ஒவ்வொருத்தன். இப்போ ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் ஒரு கழுதை இருந்து, இந்த கழுதை இந்த வயசானவர் ஒருத்தர் உண்டு, அவரை சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு அங்கங்கே நடத்திட்டு கொண்டு போகிற ஒரு கழுதை வச்சுருந்தாங்க. கழுதை வயசாகி போச்சு. வயசான பிறகு இந்த கழுதை என்ன செய்யணும், இதை கொண்டு வித்துறணும், இது இனி சும்மா எடுக்க முடியாது, இது வேலைக்கு உதவாது அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அப்போ என்ன செய்யுது, அப்போ கழுதையை விக்கி கொண்டு போனாவ. நடத்தி கொண்டு போயிட்டுருக்க வழியில் ஒருத்தன் பார்த்தான், கேட்டான், டேய் எங்கே போறிய? அது கழுதைக்கு வயசாகிட்டு அதை விற்க கொண்டு போகிறோம். அப்படியா, விற்க தானே கொண்டு போறிய? அந்த பாவம் அந்த வயசுக்கால நடந்து கஷ்டப்படுவார், அவரை மேலே தூக்கி இருத்துங்க, அவரை சுமந்துட்டு போட்டு விற்க தானே போறிய, கொண்டு போய். சரி, அவரை தூக்கி வச்சாச்சு. அப்படியே போச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னா வேற ஒருத்தர் சொன்னான், டே எங்கே போறிய? அது இப்படி ஆகும், சந்தைக்கு கழுது விற்க தானடே போறிய, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மேலே ஏறிடுங்க. ஒரு ஆள் ஏற்ற என்னத்துக்கு, எல்லோரும் சேர்ந்து விற்க தானே போறிய? ஓ, அது நல்ல யோசனை தான் இல்லையா? எல்லோரும் ஏறியாச்சு. கழுதை கஷ்டத்தோடு போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போனோன்னா வேற ஒருத்தன் பார்த்தான், இல்லை எங்கே போறிய? அது கழுதையை விற்க போகிறேன். அடமா பாவியலா, இந்த கழுதையை விற்க கொண்டு போறிய? இப்படி நீங்கள் எல்லாரும் ஏறி போனால் அங்கே சந்தைக்கு போகிறவங்கள கழுதை டயர்ட் ஆகிடும். அது அங்கே இப்படியே தூங்கி தூங்கி நிற்கும். பார்த்தவன் நினைப்பான், இது சோக்கேடு பிடிச்ச கழுதை போல இருக்குது, இது வேண்டாம், வாங்க மாட்டான். அது கொஞ்சம் கம்பீரமாக நிற்கணும்ல, என்னன்னா தான் இது நல்ல ஆரோக்கியமான கழுதைன்னு நம்புவான். அதனால் இறங்குங்கடா எல்லாரும், கழுதையை சுமந்துட்டு போங்கடா. நீங்கள் எல்லாரும் கழுதையை தூக்கி சுமக்கணும். சரி, கழுதையை காலெல்லாம் கட்டி தலையில் தூக்கி எல்லோரும் சுமந்துட்டே போனோம். அவ்வளோ ஒரு ஒத்த அடி பாலம், ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணி மேலோடி போனோம். அது அப்படி பரவாயில்ல, கழுதை இப்படி கொஞ்சம் அசைஞ்சுது, எல்லாம் வெள்ளத்தில் விழுந்து வெள்ளத்தோட போச்சு. இது மாதிரி போகிறவனம் வாரவனம் சொல்லுது கேட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பேச்சற முடியாது. அல்ல இல்லை, அதான் எப்போதும் சொல்லுது, மரியாள் ஆண்டோடைய பாகத்தில் இருந்த மாதிரி அவருடைய பாகத்தில் இருந்து ஜெபிக்க நான் அப்படி கற்றுக்கொண்டவன் இல்லை, தைரியம். அதனால இல்லை, தைரியமாக பேசுகிறேன். ஓகே, இதை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் தெளிவை தருவார், நிச்சயத்தை தருவார். அந்த ஞானத்தில் ஆண்டவரோடு நடக்கணும். உண்மையை சொல்ல போனால் பல கல்விமான்களுக்கு இல்லாத ஞானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. அல்ல இல்லை, தேவன் கொடுக்குறத மறைவான மன்னான்னு சொல்லியிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஒரு சபைக்கு நான் அவர்களுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்குறேன். மன்னான்னா நமக்கு சாப்பிட்டு ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய காரியம். அப்போ அப்படி கொடுக்குறாரு. அந்த ஞானத்தில் அந்த பிள்ளைகள் போய் தப்பி போயிடும். அல்ல இல்லையா, வேற ஞானத்தில் போகிறவன் மாட்டிக்கிடுவான், இந்த தேவ ஞானத்தில் போகிறவன் தப்பி போயிடுவான். அப்படி நான் ஊழியத்தில் நிறைய பார்த்துருக்கேன். நான் அப்படி தப்பி போயிடுவேன். என்ன பார்க்குறே சொல்லுவார், நீங்கள் நைஸாக தப்பி போயிடுவீங்க இல்லையா? ஆமாம், போயிடுவேன். ஆண்டவர் சொல்லுறது கேட்டு அவருக்கு பின்னால் நடந்து தப்பி போயிடுவேன். நீங்கள் பெரிய வில்லாதி வீரன்னு நினச்சிட்டு உள்ள இடத்துல எல்லாம் வாயை வச்சுட்டு மாட்டுவீங்க. இல்லையா, கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. நீங்கள் நைஸாக ஆமாம் போயிடுவேன், ஒரு இடத்துல இருப்பேன், சரி இல்லை பார்த்துக்க, நீ பையன் எழும்பி போயிடுவேன்னா நைஸாக எழும்பி போயிடுவேன். இல்லையா, எல்லா காரியத்திலும் தலையிட மாட்டேனே. பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் நான் தப்பி போயிடுவேன் இல்லையா? ஆமாம், ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னால் நோவாவுக்கு பேசிட்டார்ல, நீ வேலையை கட்டு, அவனுக்கு இப்படி கிடக்கட்டு, தப்பி போயிடுவேன். நான் எவ்வளவோ தப்பி வந்திருக்கேன். அப்படி தான் நடக்க முடியுது. அன்பு பிள்ளைகளே, அப்போ தேவ ஞானம், தேவ வார்த்தையை பற்றி அறிவு நமக்கு வேணும். தெளிவாக சொல்கிறேன், நிறைய சபைகளும் மரபுகள் அதிலெல்லாம் நாம் 100க்கு செல்ல முடியாது. அதன் மூலம் நம்ம வந்திருக்கோம். ஆனால் அந்த வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறார். அல்ல, அது ரொம்ப முக்கியம். இதை ஒரு நாளும் இந்த வேதத்தை, அதாவது நீங்கள் ஓசியா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இப்போ நமக்கு பிரச்சனை அதுதான். இந்த வேத புஸ்தகத்தை ஒழுங்காக ஈவன் இன்னைக்கு சிஎஸ்எஸ் சபையில் கூட எங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் படிப்பறி உள்ளவங்க இந்த பைபிளை வாசிக்கிறாங்க. ஏன்னா இது ஆண்டவருடைய வேதம்னு சொல்லுவோம் இல்லையா? இதை படிக்கிறதுனால அவங்களே பல விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இல்லை, பெந்தகோஸ்த சபையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பிரசங்கியார் சொல்ல கதையை தான் கேட்பாவ. ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லை, இவர் என்ன சொல்லுறாரோ அதுதான் வேதம், எங்கள் ஐயா இப்படி சொன்னாங்க, இப்படி தான் இருப்பாங்க. சரி, அது குற்றஞ்சாட்டையில் அவங்களுக்கு தெரியலை, அப்படி போட்டு அப்படியே இருப்பாவ. ஒருத்தர் வடக்குன்னு பேசுவார், ஒருத்தர் தெக்குன்னு பேசுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த வேதத்தை பதித்து கையில் கொடுத்து அதை படிக்கும்படி, சிந்திக்கும்படி, தியானிக்கும்படி இல்லையா, ஜெபிக்கும்படி வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆவியானவர் பல சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுவேன், வேதம் படிக்க தெரியாதவர்களுக்கு கூட, அதாவது பேதைகளானாலும் திசை கெட்டு போவதில்லை. என்னது பேதைகளானாலும் அது ஏன்? ஆவியானவர் அவர்களை நடத்துகிற ஒரு அற்புதமான காரியத்தை நான் பார்த்துருக்கேன். பெரிய வேதகலா வல்லுநர்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட
ஆவியானவரோடு நடக்கிறவர்களுக்கு அது ஒரு நுட்பமான அனுபவம். நடந்து பழகிறவர்களுக்கு அருமையாக தெரியும் அற்புதம், இந்த காரியத்தை செய்யலாமா செய்யப்படாதா ரொம்ப ஆழமாக. ஏன் நான் நினைக்கிறேன் பல வேளை வேத அறிவு இல்லாத ஜனங்களுக்கு வேதத்தை படிக்க முடியாது, எழுத்தறிவு கிடையாது. ஆனால் அந்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் போதித்து நடத்தி ஆக வேண்டும் இல்லையா, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதையே சார்ந்து அதிகமாக ஜெபிப்பார்கள். இப்போ தான் பிரசங்கங்கள்லாம் முன்னெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஜெபிப்பார்களாம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்களா. ஏன்னா இப்படி நிறைய வசனங்கள் வச்சு பேசுறது கிடையாது, ஆவியானவர் கொடுக்கறது தான் வசனம். அல்லேலூயா, அற்புதமான ஒரு காரியம். அப்போது ஆவியானவர் ஞானத்தை கொடுக்குறாரு, கல்வி அறிவையும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு இடத்துல ஒரு மிஷனரி சூழல், அங்கே வந்து ஒரு ஊழிய சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி நடத்துவாங்களாம். அந்த பைபிள் ஸ்டடி நடத்தும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு வாலிபன் வந்து கற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு பைபிளையும் கொடுத்தாச்சு, புதிய ஏற்பாடையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எல்லாரும் இவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது, அந்த பாஸ்டர் சொன்ன சாட்சி ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது. அவன் எல்லாரும் பைபிளை விரித்து வச்சிருந்தவனா இவனை விரித்து வச்சுக்கிடுவானா, எல்லாரும் பைபிளை வாசிக்க மாதிரி இவனை வாசிக்கிறது மாதிரி. ஏன்னா இவனுக்கு படிக்க தெரியாது, அதில் ஒரு பக்தி ஏதோ அப்படியே விரல வச்சு அப்படி இப்படி செய்வானாம். அப்போ அவனுக்கு ஆண்டவரே இது எனக்கு படிக்கணுமே, இது எனக்கு படிக்க முடியலையே, எல்லாரும் படிக்க அவளே என்ன சங்கடம். அவன் ராத்திரி முழுவதும் இருந்து அழுது ஜெபம் பண்ணுவானா, எனக்கு இதை படிக்க முடியலை, எழுத்தறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ராத்திரி முழுவதும் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அதிகாலம் எழும்பின அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாச்சான், எழும்பினானா பைபிளை தர. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிறாரு இவனுக்கு படிக்க தெரியாது, ஆனால் இவன் ஒரு பைபிளை எப்போதும் தனக்கு கூட எப்போ பார்த்தாலும் கொண்டே தெரிவான். பார்த்தா ஆளுகளுக்கு தெரியும் இவன் பெரிய பைபிள் படிக்க தெரிஞ்சவன் மாதிரி. எல்லா இடத்துலையும் போய் பைபிளை திறந்து மற்றவங்க வாசிக்கும் போது இவனும் தெரியாது மாதிரி வாசிக்கிறது மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். பைபிளை கொண்டு தான் தெரியுவான், இப்படி செய்வான். ஆனால் இத்தனை இவனுக்கு வாசிக்க தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் காலையில் எழும்பி பைபிளை படி அப்படின்னு ஒரு உணர்வு உண்டாச்சான். பைபிளை படித்த அவன் திறந்தானா, மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன், அந்த வசனம் இருக்குல்ல இந்த பகுதி, இது அப்படியே சரமாரி வாசிட்டானா. திறந்தாச்சு படினா சரன்னு வாசிட்டானா. வாசித்து அவன் நிறுத்தவே இல்லையா. அவன் அடுத்தது லுக்கா, அடுத்தது யோவான், அடுத்து வாசித்துட்டே இருக்கான். வாசித்து நேரம் முடிஞ்சாச்சு. பைபிளை வாசித்துக்கிட்டே அந்த பாஸ்டருக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். கதவை தட்டியிருக்கான். கதவை தட்டினா இவன் பைபிள் படிச்சுக்கிட்டே நிற்கான். நான் திறந்தாச்சு. இவர் ஸ்தம்பிச்சு நின்று போனாரான். பைபிளை வாசித்துட்டே இருக்கான், நிறுத்தவே இல்லை. அவன் அழுது பைபிளை வாசித்துட்டே இருக்கான். அதை எடுத்துக்கிட்டே தெருவுக்கு போனானா, அங்கே ரெண்டு பைபிள் படித்தானா. எல்லாரும் வந்துட்டாங்களாம். ஏன்னா இவன் வந்து இந்த ஆற்றுல இருந்து மணல் சமக்கிற பையன், அவனுக்கு எழுத்தவர் எல்லாருக்கும் தெரியும். இவன் பைபிளை படிக்கானோ அதுவே ஒரு அதிசயமாயிட்டு அவன் இப்போ அந்த ஊரில் பாஸ் ஆகிட்டானா. இல்லையா. ஸோ ஆண்டவருடைய அற்புதம். அப்போ ஒன்று ஆவியானவர் அறிவை கொடுக்கிறார், ரெண்டாவது அவர் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை அவர் கற்றுக் கொடுக்க உதவி செய்கிறார். பார்த்தீங்களா, அப்படி செய்த ஞானம், தேவ ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். அல்ல அப்போ நீங்கள் அந்த ஞானமுடையவர்களாக இருக்கணும், புத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. சும்மா கையை காலை உதறதில்லை. விவரம் இல்லாத ஆளும் ஒன்றும் கிடையாது. நமக்கு நல்ல விவரம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, இது எங்கே முடியும், அதுக்கு பிறகு எங்கே போவோம், ஒரு நல்ல தெளிவு. அது நிச்சயம் இருந்ததுனால தானே அசைக்கவில்லை. அல்லேலூயா. எதுவும் என்னை அசைப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தது தான் நான் பேசினேன், நான் என்ன பேசணும்னு நினைக்கல. ஸோ தேவ ஞானமுடையவர்களாக இந்த நாட்களில் விளங்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவன் தந்திருக்க ஞானத்தின்படி நடக்க தேவன் நமக்கு பலன் தரட்டும். தேவ ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார், அவர்களை அநேக காரியங்களை பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? சும்மா கடமைக்கு வந்து கையை காலை உதறிட்டு போகிறதில்ல. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிற தெளிவோடு செய்கிறோம். அதான் பவுல் சொல்லுவார் இல்லையா, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவன் மாதிரி சிலம்பம் பண்ண. நிச்சயம் எல்லாம் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கு, தெளிவான நிச்சயம் இருக்கு. ஆகியிருப்ப ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அவன் சொன்னான், பவுலே அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாகுது. இல்லை, நல்ல சொஸ்தபத்தியோட பேசுகிறேன், நல்ல விவரத்தோடு தான் பேசுகிறேன். அல்ல. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ ஞானம், தேவ புத்தி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படும்படி இந்த சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருப்போம். கர்த்தர் தருகிற கிருபையின்படி தொடர்ந்து நடக்கிறோமா? தலைகளை தாழ்த்துவோம். அல்ல ரஷ லரிமீட்டா மனோரபா ரஷ